சோழபுரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே காலையிலேயே சுறுசுறுப்பாக வேலைக்கு போயிடுவாங்க. அந்த கிராமத்திலேயே சோம்பேறியான குணாவும் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டான், சோம்பேறியாகவே இருந்தான். அப்படி குணா சோம்பேறியாக இருக்கிறத பார்த்து அவனுடைய அப்பா அம்மாவான ரகுராமும் சகுந்தலாவும் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. ஒரு நாள் ரகுராம் இப்படி சொன்னார், ஏன்பா குணா, வயசு என்ன ஆகுது, இன்னமும் சோம்பேறித்தனமாக ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தா உன்னுடைய எதிர்காலம் என்னதான் ஆகுறது? சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போகலாம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதும் குணா, இங்கே பாருங்கப்பா, என்னாலலாம் கஷ்டப்பட்டு எந்த வேலைக்கும் போக முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான் குணா. அப்படி குணா சோம்பேறியாகவே ஊரை சுற்றிக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமாகவே இருந்தான். அவனுக்கு அவனுடைய எதிர்காலத்தை நினச்சி எந்த கவலையும் இல்லை. அவன் அவனுடைய நண்பர்களுடைய கடைக்கு போயிட்டு நாள் முழுக்க கதை பேசிக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமாகவே இருந்தான். அங்கிருந்து வீட்டுக்கு வந்ததும் அவன் அம்மா கிட்ட இப்படி கேட்டான், அம்மா ரொம்பவும் பசிக்குது, சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு சகுந்தலா, இங்கே பாரு குணா, உனக்கும் சேர்த்து இந்த வயசான காலத்தில் உங்கள் அப்பா உழைச்சிக்கிட்டு இருக்காரு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு அவர் கஷ்டப்படுவார், சீக்கிரமாக நீ ஒரு வேலைக்கு போகலாம் இல்லை, நீ ஏன் இவ்வளோ சோம்பேறியாக இருக்க அப்படின்னு கேட்டாங்க. குணா தான் அப்பா அம்மா சொல்கிற எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டான். வேலைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு எந்த கவலையுமே இல்லாமல் நிம்மதியாக படுத்து தூங்கிடுவான். அவனுடைய வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த வயசான காலத்துலேயும் ரகுராம் வெளியே வேலைக்கு போய் அவனுக்கும் சேர்த்து உழைச்சிக்கிட்டு இருந்தார். இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் ரகுராமுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் படுத்த படுக்கை ஆகிட்டார். இதை பார்த்து சகுந்தலா ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. இனிமேல் நம்ம குடும்பத்தோடைய நிலைமை என்ன ஆக போகுதோ, அந்த சோம்பேறி பையனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி சகுந்தலா புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ குணா நடந்து மெதுவாக அங்கே வந்தான். அங்கே வந்ததும் சகுந்தலா இப்படி சொன்னாங்க, பாத்தியாடா, இவ்வளோ நாள் உனக்கும் சேர்த்து இவரும் உழைச்சாரு, இப்போ இவருக்கும் உடம்பு சரியில்லை, இதுக்கப்புறமா இந்த குடும்பத்தோடைய நிலைமை என்னன்னே தெரியல, உனக்கு என்ன கவலை, நீ எப்பவும் போல சோம்பேறியாகவே சுற்றிக்கிட்டு இரு அப்படின்னு சொன்னாங்க. குணா தான் அம்மா கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து ரூமில் படுத்துக்கிட்டான். முதல் முறையாக குணா இவ்வளோ நாள் தான் சோம்பேறியாக இருந்ததை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில் தான் அம்மா கிட்ட இப்படி சொன்னான், அம்மா, நீங்கள் எதை நினச்சோம் கவலைப்படாதீங்க, இவ்வளோ நாளாக நான் சோம்பேறியாக இருந்துட்டேன், இதுக்கப்புறமும் நான் இப்படி இருக்க விரும்பலை, நான் போய் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குணா வேலையை தேடி போய்கிட்டு இருந்தான். குணா தன்னுடைய சோம்பேறித்தனத்தை முழுசாக விட்டு வேலையை தேடிக்கிட்டு இருந்தான். அப்படி குணா தான் நண்பனான மணியோட கடைக்கு போயிருந்தான். மணி, என்னுடைய அப்பாவுக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லை, உன் கடையில் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுப்பா, நான் ரொம்ப நல்லாவே வேலை செய்வேன், அப்பாவுக்கு மருந்தெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னான் குணா. அதுக்கு மணி, இங்கே பாரு குணா, நீ என்னுடைய நண்பனாக இருக்கலாம், ஆனால் உன்னை கடையிலலாம் சேர்த்துக்க முடியாது, நீ இவ்வளோ நாளாக சோம்பேறியாக சுற்றிக்கிட்டு இருந்த, உன்னை என் கடையில் சேர்த்துட்டா நானும் சோம்பேறியாகவே மாறிடுவேன், நீ வேறு எங்கேயாச்சும் போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி குணா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ஊருக்குள்ளே இருக்க ஒரு அண்ணனுடைய கடைக்கு வந்தான். அவன் இப்படி கேட்டான், அண்ணன், உங்கள் கடையில் வேலை ஏதாவது இருந்தால் எனக்கு கொடுங்க அண்ணன், அப்பாவுக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர், இங்கே பாருப்பா தம்பி, இந்த ஊரில் இருக்க யாரும் உனக்கு வேலை தர மாட்டாங்க, இவ்வளோ நாளாக நீ சோம்பேறியாக சுற்றிக்கிட்டு இருந்த, இப்போ திடீர்னு வேலை கேட்டால் உனக்கு யார் தான் வேலை கொடுப்பாங்க, நீ வேறு எங்கேயாச்சும் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி குணா தனக்கு ஊர் முழுக்க யாரும் வேலை கொடுக்காததுனால ரொம்பவும் கஷ்டத்தோடு நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். வர வழியில் எலுமிச்சை பழ மரம் இருக்கிறத பார்த்தான். அவன் மனசுக்குள்ளே ஒரு யோசனை தோணுச்சு. அங்கேருந்து எல்லா எலுமிச்சம்பழத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தான். சகுந்தலா இப்படி கேட்டாங்க, எதுக்குடா இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க,
இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற? வேலை தேடி தானே போயிருந்த, வேலை கிடைச்சதா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு குணா இப்படி சொன்னான், அம்மா இவ்வளோ நாள் நான் சோம்பேறியாக இருந்ததுனால இந்த ஊரில் இருக்க யாரும் எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதான் நான் சின்னதாக ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நான் எலுமிச்சை பழ ஜூஸ் கடை வைக்க போகிறேன். இது கோடை காலம் இல்லை, நிறைய பேர் ஜூஸை வாங்கி குடிப்பாங்க அப்படின்னு சொன்னான் குணா. அடுத்த நாளே குணா ரோட்டு ஓரமாக மரத்தடி நிழலில் தள்ளுவண்டியில் அவனுடைய லெமன் ஜூஸ் கடையை ஆரம்பித்தான். அப்படி குணா கடையை ஆரம்பித்த கொஞ்ச நேரம் வரைக்கும் அவனுடைய கடைக்கு யாருமே வரலை. குணா தன்னுடைய நம்பிக்கையை கைவிடலை. கொஞ்ச நேரம் போனதும் குணாவோட கடைக்கு ஒரு அம்மா நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி குணாவோட கடைக்கு வந்ததும் இப்படி கேட்டாங்க, தம்பி ரொம்பவும் வெயிலாக இருக்குது, ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு குணா, அம்மா 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஐஸ் கட்டிலாம் போட்டு சில்லுன்னு ஒரு லெமன் ஜூஸ் தரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா, ஆமாம்ப்பா இந்த வெயிலுக்கு ஜூஸ் குடித்தாதான் கொஞ்சமாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி குணாவும் அவங்களுக்கு ஒரு கிளாஸில் லெமன் ஜூஸை போட்டு அதில் கொஞ்சம் ஐஸ் கட்டியும் போட்டு கொடுத்தான். அம்மா குடிச்சு பாருங்க, இந்த வெயிலுக்கு இது அப்படியே அமிர்தம் போல இருக்கும் அப்படின்னு சொன்னான் குணா. அவங்களும் விரும்பி குடித்தாங்க. அப்படி குணா தன்னுடைய பேச்சு திறமையாலேயே அவன்கிட்ட வர கஸ்டமர் எல்லாரையும் தினமும் அவனுடைய கடைக்கு வர வச்சான். வீட்டுக்கு வந்ததும் இப்படி சொன்னான், அம்மா இன்னைக்கு என்னுடைய கடையில் வியாபாரம் ரொம்பவும் நல்லாவே போச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் என்னை நினச்சி வருத்தப்படாதீங்க, அப்பாவோடைய மருந்துக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்படி குணா தினமும் தாங்கிட்ட வர கஸ்டமர் எல்லார்கிட்டேயும் ரொம்பவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசி அவனுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். கோடை காலன்றதுனால அவனுடைய வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. இப்படியே சில நாட்கள் போச்சு. குணா ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவனுடைய அப்பா அம்மாவுக்காக சொந்தமாக ஒரு பெரிய வீட்டையும் கட்டி கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரையும் ரொம்பவும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டான். அவங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் குணாவை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. இவன் எவ்வளோ சோம்பேறியாக சுற்றிக்கிட்டு இருந்தான், ஆனால் இப்போ சொந்தமாக ஒரு தொழிலையும் கற்றுக்கிட்டு பெருசாக ஒரு வீட்டையும் கட்டிட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் குணா தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இப்படி சொன்னான், இதுக்கப்புறமா என்னுடைய எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட தேவையில்லை. நான் சொந்தமாக ஒரு தொழிலையும் கற்றுக்கிட்டேன். எப்படி வியாபாரம் செய்யணும்னு எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த சோம்பேறித்தனம் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னான். அப்படி குணா தன்னுடைய பேச்சு திறமையாலேயே அவனுடைய கடைக்கு வர கஸ்டமர் எல்லார்கிட்டேயும் ரொம்பவும் அன்பாக பேசிக்கிட்டு இருந்தான். அவனுடைய கடைக்கு எந்த நேரமும் கஸ்டமர் வந்து ஜூஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி குணா தன்னுடைய சோம்பேறித்தனத்தை முழுசாக விட்டுட்டு ரொம்பவும் புத்திசாலித்தனமாக யோசித்து சொந்தமாக ஒரு தொழிலையும் தேடிக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அப்பா அம்மாவையும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு அவனும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தான். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க. அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.